கிராமத்திலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், விவசாயிகள் விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்று சொல்வார்கள். நம்முடைய வெற்றி நம்முடைய எழுச்சியிலே பார்க்க முடிகிறது. இன்றைக்கு யாரோ பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். புதிதாக கட்சி தொடர்பு பேசுகிறார். ஏற்கனவே ஆளுகின்ற கட்சி அவர்களும் பேசுகின்றார்கள். ஆனால் இங்க இருக்கின்ற மக்களுடைய எழுச்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்கும். அதிமுக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும். ஆக அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். சிந்தித்து பாருங்கள். கருணாநிதி அவர்கள் இருந்தார், அதற்கு பிறகு ஸ்டாலின், அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், அதற்கு பிறகு இன்ப நிதியை புகுத்த பார்க்கிறார்கள். இப்படி வாரிசு அரசியல் தேவையா? அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்களா? இது என்ன மன்னர் பரம்பரையா? கருணாநிதி குடும்பம் ஏன் மற்றவர்கள் ஆளக்கூடாதா? இங்க இருக்கின்றவர்கள் யார் வேணாலும் நாட்டை ஆளக்கூடிய தகுதி படைத்தவர்கள். ஒரு குடும்பம் வாழ 8 கோடி மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக அந்த ஒரு குடும்பம் வாழ்வதற்கு மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? சிந்தித்து பாருங்கள். விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. இதை பற்றி முதலமைச்சர் கவலைப்படல. திரைப்படம் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றார். விவசாயி டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் கடுமையாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுட்டாங்க. பயிர்கள் எல்லாம் அழுகிவிட்டது, நெற்பயிர்கள் அழுகிவிட்டது. அதை காண முதலமைச்சர் செல்லவில்லை, திரைப்படம் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அதில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நெற்பயிரை ஒரு ட்ரெயின்ல தலைமை செயலகத்தில் கொண்டு வந்து காட்டுறாங்க. திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் ஏதோ திருடுறாங்க, வீட்டில் பணத்தை திருடுறாங்க, நகையை திருடுறாங்க. இப்ப உடம்பில் இருக்கிற நம் உடம்பில் இருக்கின்ற உள் உறுப்பு கிட்னி திருடுறாங்க. இந்த ஆட்சியில கிட்னி திருடுறாங்க. கேவலமான ஆட்சி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வறுமையில் வாடுகின்ற அந்த நபர்களை தேர்ந்தெடுத்து பணத்தாசை காட்டி அவள் இருக்கின்ற கிட்னியை முறைகேடாக இன்றைக்கு எடுக்கின்ற நிகழ்வு இந்த ஆட்சியில பார்க்கிறோம். அது யாரு? திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனையில் இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்குது. அதற்கு இன்னும் உரிய நடவடிக்கை எடுக்கல. இந்த ஆட்சியில் தான் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த மருத்துவமனையில் சோதனை செய்யப்பட்டு அதில் கிட்னி முறைகேடாக எடுக்கப்பட்டது என்று தெரிந்தும் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதிமுக ஆட்சிகளுடன் இதற்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட நீட் தேர்வு ரத்து சொன்னாங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிகளுடன் நீட் தேர்வு ரத்து செஞ்சாங்களா? அது மட்டுமல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட்டுக்கு ரத்து செய்வதற்கு எங்களுக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க. ரகசியம் சொன்னாரா? இப்ப சட்டமன்றத்தில் போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் திரு ஸ்டாலின் ரகசியத்தை சொல்லிட்டார். எங்களால முடியாது, இதுதான் ரகசியம். எங்களால நீட்டுக்கு விலக்களிக்க பெற்று தர முடியாது. நீதிமன்ற தீர்ப்புப்படிதான் இந்த நீட்டு தேர்வு நடந்துகிட்டு சொல்லிட்டார். அதைத்தான் நாங்களும் சொன்னோம். அதிமுகவும் அதுதானே சொல்லிச்சு. ஆனா மக்களை ஏமாற்றி, பெற்றோர்களை ஏமாற்றி, இளைஞர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே அந்தர்பல்ட்டி அடித்து இப்பொழுது நீட் தேர்வுக்கு எங்களால் விதிவிலக்கு பெற்று தர முடியாது என்று செய்தியை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் தெரிவிக்கிறார். சிந்திச்சு பாருங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது 525 அறிவிப்புகளை வெளியிட்டார். 1-2 525 அறிவிப்புகள் வெளியிட்டார். அந்த அறிவிப்புகள் நாளில் ஒரு பங்கு கூட நிறைவேற்றவில்லை. நாளில் ஒரு பங்கு திட்டம் கூட, அந்த அறிவிப்பு கூட நிறைவேற்றப்படவில்லை. அத்தனையும் பச்சை போய்.
திரு முதலமைச்சர் இருந்து அவள் சக அமைச்சர் வரை திமுக நிர்வாகி வரை 95% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டது என்ற ஒரு பச்சை பொய்ய இன்றைய முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, இது கிராம சூழ்ந்த பகுதி, 100 நாள் வேலை திட்டம் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 150 நாள் உயர்த்தப்பட்டீங்க, உயர்த்தினாங்களா? இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்தாலும் தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தியது. அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்த வேண்டும் என்று போராடினோம். தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். நம்முடைய கோரிக்கை ஏற்று 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக மத்திய அரசு உயர்த்திருக்கின்றது. அது பொறுத்துக் கொள்ள முடியாத திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற ஒரு பொய்யான அவதூறு செய்தியை பரப்பி வருகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களால் அந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு பணிபுரிகின்றவர்களுக்கு 150 நாள் உயர்த்த முடியவில்லை. ஆனால் அண்ணா திமுக எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நாங்கள் அதை நிறைவேற்றி காட்டினோம். இந்த 100 நாள் வேலை திட்டம் 125 நாளாக உயர்த்தப்பட்டிருக்குது. 100% இது தொடர்ந்து இந்த திட்டம் நிறைவேறும். அது மட்டுமல்ல, 125 நாட்கள் அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு 150 நாளாக உயர்த்தப்படும். அதோட இன்னைக்கு உரிமை தொகை கொடுத்து விட்டோம் என்று எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் பெருமையாக பேசுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த ஏழை மக்கள் குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுப்பதா சொன்னாங்க. கொடுத்தாங்களா? உடனே கொடுக்கல. 28 மாதம் நாங்கள் போராடணும். பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் தொடர்ந்து முதலமைச்சரை கேள்வி கேட்டோம். நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி ஆட்சிக்கு வந்தவுடன் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவதாக சொன்னீங்க, ஏன் இதுவரைக்கும் கொடுக்கல? நாங்க பேசணும், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசுனாங்க, பொதுக்கூட்டத்தில் பேசணும், அறிக்கை வெளியிட்டோம். வேற வழி இல்லாம 28 மாதம் கழிச்சு அண்ணா திமுக கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக தான் மாதந்தோறும் 1000 ரூபாய் நம்முடைய குடும்ப தலைவிக்கு கிடைத்திட்டு இருக்குது. இப்பொழுது 17 லட்சம் பேருக்கு விதிகளை தளர்த்தி இன்றைக்கு கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. நிபந்தனையை தளர்த்தி 17 லட்சம் பேருக்கு இந்த உரிமை தொகை கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன் அப்பொழுது இந்த நிபந்தனையை தளர்த்தி கொடுத்திருக்கலாம்ல? இன்னும் 5 மாசம் தான் இருக்குது. அதனால அவருடைய ஓட்டு தேவை. மக்களுடைய செல்வாக்கை இழந்து விட்டார் திரு ஸ்டாலின் அவர்கள். அதனால வேற வழி இல்லாம 17 லட்சம் பேருக்கு நிபந்தனை தளர்த்தி மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் 5 மாசம் தான் இவர்கள் கொடுக்கிறாங்க. ஆனா அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அப்பொழுது நாங்கள் தெரிவித்தோம், தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டோம், 2021 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டோம், அண்ணா திமுக சார்பா அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா குடும்ப அந்த பெண்களுக்கு குடும்ப அட்டைக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் கொடுப்பா சொன்னோம். 2021 தெரிவித்தோம். ஆனால் கவர்ச்சிகரமா மக்களிடத்தில் பேசி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு 28 மாசம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. 17 லட்சம் பேருக்கு 55 மாசம் கழிச்சு தான் அந்த உரிமை தொகை வழங்கிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதோட தேர்தல் நேரத்தில் மாதந்தோறும் கேஸ் மானியம் 100 ரூபாய் கொடுக்கறாங்க. கொடுத்தாங்களா? நம்ம இளைஞர்கள் வங்கியில் வாங்கிய கடை தள்ளுபடி செஞ்சாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைப்புன்னு சொன்னாங்க, குறைச்சாங்களா? ரேஷன் கடையில் கூடுதலா சக்கரை 1 கிலோ போட்டாங்களா? எதுவுமே செய்யல. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, முக்கியமான வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றவில்லை. தேர்தலிலே பிரச்சாரத்தை செய்து வாக்குகளை பெற்று மக்களை ஏமாற்றிய அரசாங்கம் திமுக அரசாங்கம், திமுக கட்சி. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஊழல், எல்லா துறைகளிலும் ஊழல். இன்றைக்கு உள்ளாட்சி, அந்த உள்ளாட்சியிலே பணி சேர்க்கப்பட்டவர்களுக்கு பணி ஆணை வழங்கிட்டு இருப்பது பல 100 கோடி ரூபாய் ஊழல் செய்தாக. அதோட அந்த டிபார்ட்மெண்ட்ல பல ஊழல் நடைபெற்றதாக இடி கண்டுபிடிக்கப்பட்டு அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சிருக்குது. எஃப்ஐஆர் போடணும், இதுவரைக்கும் எஃப்ஐஆர் போடல.